அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவராக வேலுமணியை தேர்வு செய்துள்ளதாக சபாநாயகரிடம் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான விவரங்கள் ராஜகுமாரன். இந்த சந்திப்பின் மூலமாக அதிமுகவினுடைய சட்டமன்ற குழு தலைவராக எஸ்பி வேலுமணி தேர்வாகியிருக்கிறார் என்பதுதான் இந்த தரப்பினருடைய ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது. அதை சட்டப்பேரவை தலைவர் அங்கீகரிக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் சட்டப்பேரவை வளாகத்திலே அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனக்கென ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அறையிலே தனது ஆறுதல் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனையிலே ஈடுபட்டிருக்கின்றார். அதிமுகவை பொறுத்தவரை தற்போது 2 கூறுகளாக பிளவுபட்டிருக்கின்றனர். எஸ்பி வேலுமணி, டிவி சண்முகம், நன்னிலம் காமராஜ் உள்ளிட்டவர்கள் எல்லாம் தனி அணியாக செயல்பட தொடங்கியிருக்கின்றார்கள். அவர்கள் எஸ்பி வேலுமணியை மட்டுமே முன்னிறுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். கட்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தோல்விக்கு கூட்டு பொறுப்பேற்பதாக செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தாலும் கட்சியினுடைய நிர்வாக அளவிலான கூட்டங்களில் தொடர்ந்து ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். அதன் அடிப்படையில் கட்சியிலே சீரமைப்பு செய்ய வேண்டும், கட்சியிலே மாற்றங்களை கொண்டு வருவது அவசியமாக்கப்பட்டிருக்கின்றது. பொதுக்குழுவை கூட்டி பொதுச் செயலாளர் பதவி தொடர்பாக சில முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டும். தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய பின்னணிகளே எஸ்பி வேலுமணியை முன்னிறுத்த வேண்டும் இனிமேல் கட்சியினுடைய நடவடிக்கைகளில் என்கின்ற ஒரு கோரிக்கையினை அவர்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாகவும் கட்சியினுடைய கணிசமான சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இருந்து வருகின்றார்கள். அவர்கள் தொடர்ந்து எடப்பாடிக்கு ஆதரவாகவே இந்த பேரவை நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். சட்டப்பேரவையிலே அங்கீகரிக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினுடைய சட்டமன்ற குழு தலைவராக அங்கீகரிக்க வேண்டும். தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டிருந்தவர் அவர்தான். அவருடைய தலைமையில் தான் போட்டியிட்டு இந்த வெற்றியை பெற்றிருக்கின்றார்கள் அதிமுகவினுடைய உறுப்பினர்கள். எனவே சட்டமன்ற குழு தலைவர் என்று வரும்பொழுது அதிமுக பொதுச் செயலாளரை தான் தீர்மானிக்க வேண்டும், தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. மற்றொரு பக்கம் எஸ்பி வேலுமணியை ஏற்கனவே தாங்கள் அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவராக தேர்வு செய்து விட்டதாக குறிப்பிட்டு மனுக்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். நேற்று ஒரு மனுவை வழங்கியிருந்தார்கள். இன்று சபாநாயகரை சந்தித்து ஒரு மனுவை சி.வி. சண்முகம் தரப்பினர் வழங்கியிருக்கின்றார்கள் என்று பார்த்து வருகின்றோம். எனவே 2 தரப்பினுடைய மனுவையும் ஏற்றுக்கொண்டு யாரை அங்கீகரிக்கப் போகின்றார்கள் சட்டப்பேரவையிலே என்பதுதான் இப்போது முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. வழக்கமாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒன்று கூடி தங்கள் கட்சியினுடைய தலைவரை, சட்டப்பேரவை குழு தலைவரை தேர்வு செய்வார்கள். ஆனால் இப்பொழுதைய சூழ்நிலையில் அதிமுக 2 கூறுகளாக பிளவுபட்டிருக்கக்கூடிய நிலையில் அதில் ஒரு தரப்பினர் எஸ்பி வேலுமணியை முன்னிறுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவை எஸ்பி வேலுமணி பெற்றிருக்கிறார். அதேபோன்று மாவட்ட செயலாளர்களாக இருக்கக்கூடியவர்களும் எஸ்பி வேலுமணியை சந்தித்து தங்களுடைய ஆதரவை வழங்கி வருகின்றார்கள். எனவே இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஆதரவு உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்களோடு ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றார். இன்னும் சொல்ல போனால் நேற்றைய தினம் எடப்பாடிக்கு ஆதரவாக மனு கொடுத்தவர்கள் கூட இன்றைக்கு எஸ்பி வேலுமணிக்கு ஆதரவாக காலையில் சி.வி. சண்முகம் இல்லம் சென்று அந்த செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்றுக் கொண்டதையும் பார்க்க முடிந்தது. எனவே ஒவ்வொரு நாளும் எடப்பாடி பழனிசாமி தனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கினை அதிமுகவிலே இழந்து வருகின்றாரோ என்னும் வகையில் தான் அவருக்கு இருக்கக்கூடிய ஆதரவு உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கியிருக்கின்றது. அதே நேரம் பெரும்பாலான உறுப்பினர்கள் எஸ்பி வேலுமணி பக்கம் சென்று கொண்டிருக்கின்றார்கள். சி.வி. சண்முகம் ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து எஸ்பி வேலுமணியை சட்டமன்ற குழு தலைவராக தேர்வு செய்ய வேண்டும் என்கின்ற அந்த நிலைப்பாட்டுடன் அவர்களும் தொடர்ச்சியான சந்திப்புகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். எனவே சபாநாயகராக இருக்கக்கூடியவர் யாரை அங்கீகரிக்கப் போகின்றார் என்பதுதான் முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. இன்றைய நாளில் கூட எஸ்பி வேலுமணிக்கு பேசுவதற்கான ஒரு வாய்ப்பினை சட்டப்பேரவையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜே.சி.டி. பிரபாகரன் வழங்கியிருக்கின்றார். ஒரு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.